எடுக்கலாமே, மேல இருக்கணுமா என்ன? டிங் 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 டிங். என்ன மாதிரியே உட்காந்து என் பின்னாடியே வா கெனிச்சி, வா வா சீக்கிரம். ஹட்டோரி, நீ சொன்னது உண்மைதான். இங்க இருந்து போட்டோ எடுத்தா சூப்பரா இருக்கும். ஆங்கிளும் டக்கரா இருக்கு. நான் நினைச்ச ஸ்னாப் மாட்டிக்கிச்சு. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களாப்பா? ஒரு போட்டோ கூட உருப்படியா மாட்டல, என்ன பண்றது? டிங் 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 டிங். என் நிஞ்சா டெக்னிக்கை பயன்படுத்தி பறவைங்களோட பேச போறேன். பேக் 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 பேக். நான் என் ஃப்ரெண்டுக்காக உதவி கேட்டு வந்திருக்கேன். நீ எனக்கு உதவி செய்யணும் ப்ளீஸ். ஆஹா, நாளைக்கு கெனிச்சியோட வரேன். அவனுக்கு ஏத்த மாதிரி போஸ் கொடுத்துறேன்னு. இப்ப நான் எடுக்க போற போட்டோஸால எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு பெருமை கிடைக்கும். கவலைப்படாத கெனிச்சி, நீ நினைச்ச மாதிரியே இன்னைக்கு நிச்சயமா போட்டோ எடுக்கலாம். சூப்பரா இருக்கு. ஓ வாவ், நான் நினைச்ச மாதிரியே போட்டோ எடுத்துட்டேன். சூப்பர். கெஞ்சி கெஞ்சி ஒரு நிமிஷம் அங்க பாரு, அது எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. எப்படி சூப்பரா காட்டுனா விடாதே. இவ்வளவு அழகான போட்டோஸ் நான் எடுக்கிறேன்னு என்னால நம்பவே முடியல. டிங் டிங். என்ன நடக்குது இங்க? ஒண்ணு புரியல. நான் எடுத்த போட்டோஸ் எல்லாம் சூப்பரா வந்திருக்கும். ஏ ஹட்டோரி, நான் இதுல பிலிம் ரோல லோட் பண்ணாமே எடுத்துட்டேன். ஏய் ப்ளீஸ், எங்கேயும் அவசரப்பட்டு பறந்து போயிடாதீங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. டிங் டிங். கெஞ்சி அண்ணா பாரு, பாக்கிறதுக்கே பாமாட்டாரு. அதை விட அந்த பறவைங்க இங்க என்ன பண்ணுது? மன்னிச்சுங்க மன்னிச்சுங்க. இவன் கையில எல்லாம் யாரையா கேமராவை கொடுத்தது? டிங் டிங். ஓவரா சாப்பிட்டா உடம்புக்காகாது. டிங் டிங். நாம இறங்க வேண்டிய இடம் வரப்போதுங்க. லக்கேஜ் எல்லாம் எடுத்து கீழே வச்சிடுறீங்களா ப்ளீஸ்? ஓகே. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. நல்லா இருந்துச்சு. ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏங்க நிக்காதீங்க, கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. வாங்க வாங்க. வர வர. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. எங்க தாடி பாண்டி கீழே அதை நாங்க மறைக்கவும் இல்ல. வாங்க போலாம். இங்க பாரு, இதை இழுத்து கட்ட முடியல. கயிறு ரொம்ப சின்னதாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வளராதீங்க, கயிறு சின்னதாகல, நீங்க தான் பெருசாயிட்டீங்க. அதுவும் கரெக்ட் தான். நான் எதுக்கு உங்களுக்கு என்னதான் ஆச்சு? அப்பா, நீங்க ரொம்ப குண்டாயிட்டீங்க. இவ்வளவு குண்டா இருந்தா எந்த வேலையும் செய்ய முடியாது. ஹட்டோரி, டாடி மறுபடியும் ஒல்லியாக. உங்ககிட்ட எந்த ஐடியாவும் இல்லையா? என்ன இப்போ அப்பாவோட உடம்பு குறையணும், அவ்வளவுதானே கெனிச்சி. டிங் டிங். 1 2 3 4 5 6 அப்படிதான்ப்பா. இன்னும் நல்லா குனிஞ்சு பண்ணுங்க. வாங்க வாங்க, ஜாக்கிங் போகலாம். போய் உடம்பை இழுக்கணும். ஆமா. என்னப்பா ஜாகிங் பண்ணிட்டு சுறுசுறுப்பா வருவீங்கன்னு பார்த்தா இப்படி சோர்ந்து போறீங்க? எனக்கு குடிக்க இன்னும் கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? ஓகேங்க. என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? முழுங்குங்க.
இத பாருங்கப்பா, நீங்க உடம்ப குறைக்கணும்னா சில கஷ்டங்களை தாங்கி தான் ஆகணும். என்னது இது? இத பாருங்கப்பா, உடம்ப குறைக்கிறதுல முதல் வேலையா டயட் கண்ட்ரோல் ரொம்ப அவசியம். முடியுமா? அம்மா ரொம்ப பசிக்குது. அப்பா, சாப்பாடு மேல கவனம் செலுத்தாதீங்க. நானும் உங்க கூட தானே சாப்பிடாம உட்கார்ந்திருக்கேன். பேப்பரை மட்டும் படிங்க. உன்னால முடியும், என்னால முடியலையே. ஓ ஓ என்னப்பா, என்ன ஆச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல. இப்ப நீதான் ஆடணும். ஆஹா, கிரீம் பண்ணு. ஓ, ஓ. என்னாச்சுப்பா உங்களுக்கு? காயின் எடுத்து சாப்பிடுறீங்க? எதையுமே சாப்பிடாம கண்ணு இருட்டி போச்சு. எல்லாமே சாப்பிடுற பொருள் மாதிரி தெரியுது. ஓ. வாங்க சார், உள்ள வாங்க. அப்பா நூடுல்ஸ் சாப்பிடுறாரு சிச்சுமாரு. நான் பாத்துக்கிறேன். வா வா வா. டாடி டாடி போகாதீங்க போகாதீங்க. ஆஹா, அது ஸ்வீட் பண்ணு தானே. இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதுதான். அது என்ன இப்படி பாக்குறீங்க? ஆஹா, ஆப்பிள் ஸ்வீட் பன். என்னாச்சு உங்களுக்கு? நான் சிஞ்சாது சிச்சுமாரு. ஆப்பிள் பேசுது. ஏய் ஷின்ஜா, இங்க என்ன நடக்குது? ஆ. ஆஹா, அங்க ரைஸ் பால். என்னது ரைஸ் பாலா? அப்பா என்னாச்சு? ஆப்பிள் ஸ்வீட் பன் எல்லாரும் நில்லுங்க, ஓடாதீங்க. அப்பா நான் கேட்டுச்சு. நில்லுங்க. என்ன ஒரு சத்தமா இருக்கு? என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் அப்படி பாக்குறீங்க? ஆஹா, எவ்வளவு பெரிய கேக்கு. எல்லாத்தோடையும் சேர்த்து இந்த கேக்கையும் சாப்பிட வேண்டியதுதான். இந்த பசியில நான் எதையும் விடுறதா இல்ல. ஹட்டோரி காப்பாத்து. டிங் டிங். அப்பா, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஆ? ஆஹா, இதுவும் நல்லா இருக்கும் போல இருக்கு. ஏன்பா இப்படி இருக்கீங்க? முதல்ல உங்களை கட்டுப்படுத்திக்க கத்துக்கோங்க. ஆமா, இவ்வளவு நேரம் எனக்கு என்ன ஆச்சு? ஆஹா, எனக்கு வேற இப்ப பசிக்குது. இதுக்கு மேல உங்களை பட்டினி போடுறது வீட்ல இருக்கிறவங்களுக்கு நல்லது இல்லைன்னு தோணுது. அப்படின்னா சாப்பிடலாமா? தாராளமா சாப்பிடலாம், ஆனா உங்க இஷ்டத்துக்கு கட்டுப்பாடு இல்லாம சாப்பிடக்கூடாது. ஓகே ஓகே, ஒத்துக்கிறேன். ஆஹா, சாப்பிட போறேன். ஆஹா, இவ்வளவு நாள் சாப்பிடாம இருந்ததுலயே ஒரு சுகம் இருக்கு. என்ன ஒரு டேஸ்ட். 10 நாள் கஷ்டப்பட்டு இறக்குனது 2 நிமிஷத்துல ஏத்திட்டாரு அப்பா. டிங் டிங். இப்ப பாலா மாற போறது யாரு தெரியல? சிஷிமாரு தான். டிங் டிங். சீக்கிரம் போடுங்க, சீக்கிரம் போடுங்க. இந்தா புடிச்சுக்க. எப்படி போற பாரு. இதுக்கெல்லாம் குழந்தைங்க மாதிரி பயப்படக்கூடாது. ஒரு பையனா இருந்துட்டு ஏன் பின்னால ஒளிஞ்சுக்கிறீ? வெக்கமா இல்ல? என்னால அடி வாங்க முடியாது. கெனிச்சி, வேணும்னா என் பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்க, நான் உன்னை பாதுகாக்கிறேன். அது போது நண்பா. உன்னை திருத்தவே முடியாது. என்ன கேமமாக்கி? என்ன மன்னிச்சிரு கெனிச்சி, கால்ல எறும்பு கடிச்சிருச்சு. ஏன்பா சிரிக்கிற? இதெல்லாம் நல்லா இல்ல கெனிச்சி. கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா உன்னாலையும் கேட்ச் பிடிக்க முடியும். நீ வேற, அந்த பால் வேகமா வரத பார்த்தாலே பயமா இருக்கு. அப்ப நீ எப்பவும் கெம்மாக்கி கிட்ட பயந்துட்டே இருக்க வேண்டியதுதான். அது இல்ல, ஆனா என்ன என்னதான் பண்ண சொல்றீங்க? இம்மிக்காகவாது தைரியமா இருக்கணும் இல்லையா?